ஸோ ரெட் வெல்வெட் கேக் பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஓகேவா தான் வந்திருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் 2மே வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐசிங்கில தான் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். பிகாஸ் அன்னைக்கு ரொம்ப வெயிலா இருந்துச்சு. ஈவினிங் போல கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு, ஸோ மாமா வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சைனீஸ் வீடு தான் இருக்கு. ஸோ அவங்க இன்னைக்கு வந்து சைனீஸ் நியூ இயருக்கு பார்ட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இன்வைட் பண்ணியிருந்தனால நாங்களும் போயிருந்தோம். ஸோ கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு தென் பட்டாசு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்க இருந்த சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்களோட செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா பட்டாசுலாம் வெடிச்சு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அன்னைக்கு. ஸோ முடிச்சுட்டு நாங்க நைட்டு வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஒரு டைமும் பட்டாசு வெடிச்சு முடிக்கும் போது ஒரு சவுண்ட் விட்டுட்டே அவங்களோட செலிப்ரேஷன் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிராகன் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது டிராகன் டான்ஸ்லாம். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஆடி முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்களோட கோயில் மாதிரி சின்னதா ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்து இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் கேலண்டர்ல வந்து பாம்போட வருஷம், அதாவது ஸ்னேக்கோட வருஷம். அதனால அதோட டான்ஸுமே வந்து செகண்டா வந்து ஆடினாங்க. பட் நான் இதெல்லாம் நேர்ல பார்க்கல. ஆனா வந்து பாப்பாங்க வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பாய்.